உங்களுக்கு தெரியும், பத்திரங்களின் வரம்பிற்கு மேல் உங்கள் முதலீடுகளை பல்வகைப்படுத்துதல் அல்லது பரப்புதல் அல்லது தொழில்கள் என்பது உங்கள் போர்ட்போலியோ சந்தை நிலைத்தன்மையை தாங்கும் என்பதை உறுதி செய்யும் இடர் மேலாண்மை நடைமுறையாகும். ஆனால் வெவ்வேறு முதலீட்டு வகுப்புகளில் எப்படி பல்வகைப்படுத்துவது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் போர்ட்போலியோவை எவருக்கும் அதிகமாக வெளிப்படுத்துதல் அல்லது குறைவாக வெளிப்படுத்துதல் அதிக முதலீட்டு அபாயத்துக்கு உங்களை வெளிப்படுத்தலாம். அதன் விளைவாக குறைந்த வருமானமே கிடைக்கும். இங்குதான் சொத்து ஒதுக்கீடு வருகிறது. இது சொத்து வகுப்புகளின் சமநிலையான கலவையை உங்கள் போர்ட்போலியோவில் இலக்குகள் மற்றும் முதலீட்டின் கால எல்லை உங்கள் இடர் சகிப்புத்தன்மைக்கு ஏற்றவாறு சேர்ப்பதை குறிக்கிறது. சதுரங்க விளையாட்டை நினைத்து பாருங்கள். உங்கள் ஆட்டம் மாவீரர்களை மட்டும் கொண்டதாக இருந்தால் உங்களால் வெற்றி பெற முடியுமா? இல்லவே இல்லை. வெற்றி பெற ஒரு நல்ல வாய்ப்பு வேண்டும். வெவ்வேறு பலம் மற்றும் திறன்களுடன் வீரர்களை உள்ளடக்கிய ஒரு அணியை நீங்கள் விரும்புவீர்கள். தேவைப்படும் போது அவர்கள் ஒருவருக்கொருவர் பலவீனங்களை சமநிலைப்படுத்த முடியும். ஒரு சதுரங்க விளையாட்டுக்கு வெவ்வேறு வழிகளில் நகரும் வெவ்வேறு துண்டுகள் தேவைப்படுவது போல உங்கள் போர்ட்போலியோவிற்கு ஈக்விட்டி, கடன், பணம் மற்றும் பிற சொத்து வகுப்புகள் ஆகியவற்றின் நல்ல கலவை தேவை. ஒவ்வொன்றும் உங்கள் போர்ட்போலியோவில் குறிப்பிட்ட பாத்திரங்களை கொண்டுள்ளன. உதாரணத்திற்கு, காலப்போக்கில் ஆபத்தை உள்ளடக்கிய அதிக வருமானத்தை ஈக்விட்டிகள் உங்களுக்கு கொடுக்க உதவும். மறுபுறம் கடன் உங்கள் போர்ட்போலியோவில் ஸ்திரத்தன்மையை சேர்க்க உதவுகிறது, ஆனால் குறைந்த ஆபத்தில் வரையறுக்கப்பட்ட வருமானத்தை மட்டுமே வழங்குகிறது. வங்கியில் உள்ள பணம் உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தரக்கூடும், ஆனால் அதிக வட்டி ஈட்டுவதில்லை. குறிப்பாக பணவீக்கத்தின் அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டது. வலுவான போர்ட்போலியோவை பெற ஒவ்வொரு சொத்து வர்க்கமும் வகிக்கும் முக்கிய பங்கை நீங்கள் உணர வேண்டியது அவசியம். நீங்கள் அதிக வருமானத்தை துரத்த விரும்பலாம் மற்றும் ஈக்விட்டியில் முதலீடும் செய்யலாம். மூலதன பாதுகாப்புக்காக உங்கள் போர்ட்போலியோவில் கடன் தேவையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். இப்போது உங்கள் போர்ட்போலியோவின் சொத்து ஒதுக்கீட்டை முடிவு செய்வதற்கு நிலையான சூத்திரம் இல்லை. இது நீங்கள் அடைய விரும்பும் உங்கள் நிதி இலக்குகள் மற்றும் ஆபத்து சுயவிவரத்தின் கலவையை பொறுத்தது. உங்கள் ஆபத்து விவரம், ஆபத்தை எடுக்கும் உங்களின் திறன், ஆபத்தை எடுக்க உங்களின் விருப்பம் மற்றும் உங்கள் இலக்குகளை அடைய உங்களுக்கு தேவையான உண்மையான ஆபத்து போன்ற கலவைகளால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் ஏன் ஆபத்தை எடுக்க வேண்டும்? ஏனென்றால் ஆபத்து மற்றும் வருமானம் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். நீங்கள் அதிக வருமானம் பெற விரும்பினால் அதிக ஆபத்தை எடுக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும், நிச்சயமாக அதை நன்றாக நிர்வகிக்க முடியும் போது. ஆபத்து அடிப்படையில் நீங்கள் ஒரு வாய்ப்பிலிருந்து பெற செலுத்த தயாராக இருக்கும் விலை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பெரும்பாலும் உங்கள் இடர்திறன் மற்றும் ஆபத்துக்கான உங்கள் சகிப்புத்தன்மை ஒத்திசைவில் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வருமானம் மிகவும் நிலையானது மற்றும் உங்களுக்கு வேலை பாதுகாப்பு உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் உங்களை உண்மையில் அதிக ஆபத்தை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் காணலாம், அதாவது உங்கள் ஆபத்தை எடுக்கும் திறன் இப்போது அதிகமாக உள்ளது. எனினும் நீங்கள் பொதுவாக தற்காலிக அரிப்புகளால் எளிதில் வருத்தப்படக்கூடிய ஒரு வகையான நபராக இருந்தால் உங்கள் முதலீட்டு மதிப்பில் உங்கள் இடர் சகிப்புத்தன்மை குறைவாக இருக்கும். இடர்திறன் சகிப்புத்தன்மை இடையேயான சரியான சமநிலை மற்றும் ஆபத்தை எடுக்கக்கூடிய அவசியம் உங்கள் முதலீட்டு தேர்வுகளை தீர்மானிக்க வேண்டும். அதன் விளைவாக உங்கள் சொத்து ஒதுக்கீடு. முதலீட்டு போர்ட்போலியோவில் உள்ள சொத்து ஒதுக்கீட்டிற்கு திரும்புவோம். உங்கள் போர்ட்போலியோவில் உங்கள் ஆபத்து சுய விவரத்திற்கு ஏற்ப நீங்கள் சேர்க்கும் ஒவ்வொரு சொத்தின் விகிதமும் மாறுபட வேண்டும். இப்போது ஒரு முக்கியமான அம்சம் தேவைப்படும் போது உங்கள் போர்ட்போலியோவின் சொத்து ஒதுக்கீட்டை மறுசீரமைப்பது. நீங்கள் ஒரு நடுத்தர ஆபத்து நபர் என்று சொல்லலாம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த பங்கு சொத்துக்கள் சிறப்பாக செயல்பட்டு அதன் மதிப்பு அதிகரித்தது. இது உங்களிடமிருந்து கூடுதல் முதலீடு இல்லை என்றாலும் இப்போது ஈக்விட்டி உங்கள் போர்ட்போலியோவின் பெரும் பகுதியை உருவாக்கும். உண்மையில் சந்தை நகர்வுகளுடன் பல்வேறு சொத்துக்களில் அவற்றின் நிர்ணயிக்கப்பட்ட மேல் அல்லது கீழ் வரம்புகளை உங்கள் பங்குகள் மீறலாம். இது நீங்களே அறியாமல் நீங்கள் வெளிப்படும் அபாயத்தை அதிகரிக்கலாம். எனவே நீங்கள் ஆரம்பத்தில் விரும்பிய ஒதுக்கீட்டிற்கு ஏற்ப உங்கள் போர்ட்போலியோ சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். இது போர்ட்போலியோவை மறுசீரமைக்க நீங்கள் முதலில் ஒதுக்கப்பட்ட வரம்புகளுக்குள் சொத்து ஒதுக்கீடு வரும் வரை நீங்கள் இப்போது உங்கள் ஈக்விட்டி முதலீடுகளை குறைக்க வேண்டும் அல்லது உங்கள் முதலீட்டு கடன் அல்லது மற்ற சொத்து வகுப்புகளை அதிகரிக்க வேண்டும். சொத்து ஒதுக்கீடு உறுதி செய்யப்படும் போது முதலீட்டு அபாயத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. எனவே வெவ்வேறு சொத்து வகுப்புகளால் வழங்கப்படும் நன்மைகளில் நீங்கள் பங்கேற்கிறீர்கள். அதற்கு தேவை ஒழுக்கம். எனவே உங்கள் போர்ட்போலியோவின் சொத்து ஒதுக்கீடு சீராக இருப்பதை உறுதி செய்யவும்
மற்றும் அதுவும் நன்கு நிர்வகிக்கப்பட்ட அபாய நிலைகளில் நன்கு திட்டமிடப்பட்டு நீண்ட காலத்திற்கு நல்ல வருமானத்தை ஈட்ட உதவும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் சொத்து ஒதுக்கீடு முறை கல்லில் செதுக்கப்படவில்லை. உங்கள் ஆபத்து சுயவிவரத்தில் ஏற்படும் மாற்றத்துடன் இது மாறலாம். அதாவது உங்கள் வருமான மற்றும் செலவு முறையில் மாற்றம், நிதி பொறுப்புகளில் மாற்றங்கள், வாழ்க்கை நிலை போன்றவை. அதனால்தான் உங்கள் முதலீட்டு ஆலோசகருடன் கலந்து ஆலோசித்து உங்கள் சொத்து ஒதுக்கீட்டை அவ்வப்போது மதிப்பாய்வு செய்ய வேண்டும் மற்றும் தேவைப்பட்டால் மறு சமநிலைப்படுத்த வேண்டும். முடிவில் நன்கு பன்முகப்படுத்தப்பட்ட போர்ட்போலியோவிற்கு உங்கள் போர்ட்போலியோவின் ஆபத்து வருமான பண்புகளை மேம்படுத்தும் சொத்து ஒதுக்கீடு முறை தேவை. சொத்து ஒதுக்கீட்டில் இருந்து நீங்கள் பயனடைய எளிதான வழி மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வதன் மூலமே. அவை உங்களுக்கு வெவ்வேறு சொத்து வகுப்புகளின் கலவையில் முதலீடு செய்வது, ஒரு நிபுணருடன் சேர்ந்து போர்ட்போலியோவை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்வது மற்றும் சொத்துக்களிடையே சரியான சமநிலையை பராமரிப்பது போன்ற உள்ளமைக்கப்பட்ட நன்மைகளை வழங்குகின்றன. உங்களுக்கு ஏற்ற சரியான வகை நிதி குறித்து அறிந்து கொள்ள நீங்கள் உங்கள் முதலீட்டு ஆலோசகரை அணுகலாம். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.